பின் வருவனவற்றை மதிப்பிடுக. ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 dx divided by 5 plus 4 sin squared x. ஓகே, ஸோ இந்த மாதிரி sin squared cos squared இதெல்லாம் வந்தது அப்படின்னா வந்து நமக்கு அது இம்ப்ராப்பர் இன்டெக்ரல், அதாவது முறையற்ற தொகையிடுதல். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நாம இன்டெக்ரல் 0 to infinity அப்படின்னு கொண்டு வந்து உள்ளுக்க tan வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதான் நமக்கு உள்ள டெக்னிக்கு. இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கணக்குக்குள்ள போகலாம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதை ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை 5 plus 4 sin square x. ஓகே, ஸோ நமக்கு tan வரணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து காசால வகுக்கணும். ஸோ இங்கே மட்டும் வகுத்தா பார்த்தாது, மேலையும் கீழே காசால வகுக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து எழுதிக்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம ஐ எப்படி மாறும் அப்படின்னா வந்து இன்டெக்ரல் 0 to pi by 2. ஓகே, ஸோ dx by cos square x divided by இங்கே 5 plus 4 sin square x divided by cos square x. Okay, so this is equal to integral 0 to pi by 2. So இது வந்து நமக்கு secant square x dx divided by நமக்கு என்னது 5 by cos square xங்கிறது என்னது நமக்கு 5 secant square x. ஓகே, பிளஸ் இங்க 4 sin squared by cos squared என்னது tan square x. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், 1 plus tan square theta is equal to secant square theta அப்படின்னு தெரியும். ஸோ அதை வந்து நான் இங்க அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க this is equal to integral 0 to pi by 2. ஓகே, ஸோ நமக்கு இங்க நியூமரேட்டர்ல என்னது secant square x dx divided by. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து secant square தான் இருக்குது. ஸோ நம்ம என்னது அதுக்கு 1 plus tan square அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 plus tan square x. ஓகே, ஸோ இங்க வந்து 5ஆல பெருக்கிருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ 5 plus 4 tan square x. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2. ஓகே, secant square x dx divided by இந்த 5ஆல பெருக்கும் போது நமக்கு இங்க 5 tan square x, இங்க ஒரு 4, ஸோ 9 tan square x. ஓகே, பிளஸ் 5. ஸோ இப்போதான் அது நம்மளுடைய சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். ஸோ t is equal to tan x. ஓகே, ஸோ அப்படின்னா அதனுடைய dtங்கிறது என்னது நமக்கு secant square x dx. ஓகே, ஸோ நமக்கு x வந்து 0வா இருக்கும்போது நம்மளுடைய t வந்து என்னது tan 0, அதுவும் 0. ஸோ நமக்கு x வந்து என்னது pi by 2வா இருக்கும்போது tan pi by 2, அதாவது நம்மளுடைய t வந்து என்னது இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் இன்டெக்ரல் எப்படி மாறுது அப்படின்னா வந்து i is equal to integral of 0 to infinity. ஓகே, ஸோ இது வந்து என்னது secant squared x dx அப்படிங்கிறது நம்மளுடைய dt divided by இங்க 9 t ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, ஸோ நமக்கு இங்க ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு இன்டெக்ரல் 0 to infinity. ஓகே, ஸோ நமக்கு என்னது dx by x square plus a square is equal to pi by 2a அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி இதை வந்து நான் மாற்ற போறேன். அவ்வளோதான், மாற்றணும்னா நம்ம ஆன்சர் டேரக்டாக எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும், அது பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்னது இந்த 9 நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ 9 வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே dt டிவைடட் பை 9 பெருக்கல் ஓகே டி ஸ்கொயர் பிளஸ் 5 by 9. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 9 இன்டெக்ரல் 0 to infinity dt டிவைடட் பை டி ஸ்கொயர். ஓகே, ஸோ டி ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, பிளஸ் ஏ ஸ்கொயர் எடுக்கணும். இங்கே வந்து என்னது நமக்கு 5 by 9 தான் இருக்குது. அதனால அது என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 by 9 அதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னது இன்டெக்ரல் 0 to infinity அதுவும் இருக்குது, dxக்கு dt இருக்குது, x ஸ்கொயருக்கு டி ஸ்கொயர் இருக்குது, பிளஸ் ஏ ஸ்கொயருக்கு
இங்க ஏங்கிறது √5/9 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு இங்க? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9, ஓகே, π/2a. ஸோ π டிவைடட் பை 2 a அப்படிங்கிறது நமக்கு √5/9. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 பெருக்கல் π/2 பெருக்கல் இங்க என்னது √5/9. இங்க என்ன இருக்கு நமக்கு பகுதியில் இருக்குது. அப்போ வந்து என்னது √9/5 அப்படின்னு இருக்கும். √9ங்கிறது என்னது 3. ஸோ 1/9 பெருக்கல் π/2 3/√5. ஸோ 1 3 3 3 9. ஸோ சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து I இஸ் ஈக்குவல் டு நமக்கு π டிவைடட் பை 6√5. ஸோ நமக்கு இன்டகரல் 0 to π/2 dx divided by 5 plus 4 sin square x is equal to π divided by 6√5. ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.